உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கூட இயேசு தமக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஓட்டத்தை ஓடினார் என்றும், ஆதலால் நாமும் கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடே ஓட வேண்டுமென்றும் நம்ம பார்த்தோம். இப்போ அது பற்றி இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தா, நினச்சி பார்த்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இங்கே பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன். அவரை கொண்டு, அவருக்காக தான், அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் இந்த கொலோசையரில் வேணால் ஒரு வசனத்தை வாசித்து காட்டுறேன். கொலோசையர் 1 அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டது. அவர் உலகத் தோற்றம் முன்னே அடிக்கப்படுகிற ஆடாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது. உலகத் தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்ட ஆடு தான். ஆனால் எப்போ? உலகத் தோற்றம் முதல். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். அப்போ அவர் ஆதியிலே தேவன் இருந்தார். அந்த வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 1 அதிகாரம், அதில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு வருது. இந்த இயேசுவானவர் ஆதி முதல் தேவனோடு இருந்தவர் என்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றென்று, அவராலே இல்லாமல் உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லைன்னு, அப்படி இயேசுவுக்கு ஒரு ஓட்டம். எப்போ? உலகத் தோற்றம் முதலே அந்த ஓட்டத்தை கர்த்தர் பிதாவாகிய தேவன் நியமிக்கிறார். இப்படி குறிப்பிட்ட காலத்தில் நீர் போய் சாதா மனுஷனாக போய் இங்கே இருக்க அதிகாரம் எல்லாம் வல்லமை எல்லாம் விட்டுட்டு இங்கே வெறுமை ஆக்கிட்டு அங்கே போய் அங்கே இந்த சிலுவை பாடுகளை பட்டு நீர் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டம். அது ஓட்டத்தில் எப்போ சரி என்னை நியமிச்சிருக்கிறாரு ஏற்ற காலத்தில் நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அப்புறம் டைம் வந்தவுடனே நீர் கன்னிகையாகிய மரியாளோட வயிற்றில் குழந்தையை பிறக்க வேண்டும்னு சொல்லி அதை சொல்லி அனுப்பி விடுறாரு. அதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கான்னு கேட்காதீங்க, ஆனால் வேறு மாதிரி எழுதியிருக்குது. நீ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாவாய், உனக்குள் உண்டாயிருக்கிறது தேவனாலே உண்டானது, பரிசுத்தம் உள்ளது, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதை வச்சு பார்த்தா நமக்கு தெரியுது இப்படி தான் நீங்கள் அங்கே போகணுன்னு. அவர் சாதாரண குழந்தையாக பிறந்தாருன்னு. அப்படி குழந்தையாக பிறந்தப்ப அவர் இந்த பூமியில் மற்ற மனுஷர்கள் பிள்ளைகளை பெற்றால் எப்படி சாதாரணமாக ஒரு பலன் இல்லாத ஆளாக இருக்காரோ அப்படி தான் இயேசு இருந்தார். அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற கூட அவருக்கு முடியாது. ஏறாவது கொலை செய்ய தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கிட்ட கர்த்தர் சொல்லி தூக்கிட்டு ஓடி போயிரு, அங்கே எகிப்துக்கு ஓடி போயிருன்னு சொன்னார். இயேசு தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியலை. அப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்தது, ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுக்க வரைக்கும் அவர் அனானிமஸாக
இவர் தான் அந்த தேவனுடைய குமாரன் மேசியான்னு தெரியாத அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பரிசுத்தாவி எப்போ போய் ஞானஸ்நானம் எடுத்தாரோ பரிசுத்தாவியானவர் இறங்கினார். உடனே குஸ்தி, உடனே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் மறைவாக தான் இன்னார்னு தெரியாத அளவில் வளர்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ இவர்கிட்ட போராட்டம் ஆரம்பித்து விட்டது. முதல் போராட்டமே இயேசு பரிசுத்தாவியை பெற்ற உடனேயே அங்கே வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படும்படி கொண்டு போய் பரிசுத்த ஆவியினாலே விடப்படுகிறார். இயேசுனார் பார்த்து, எனக்கு என்னத்துக்கு ஆண்டவரே பிதாவே இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்லலை. அவருக்கு அந்த ஓட்டம், அந்த சோதனைகள், அந்த நெருக்கங்கள், அந்த உபவாசங்கள், அந்த உபவாசத்து கடைசியில் பிசாசு வந்து சோதிக்கிறதெல்லாம் அதை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு நியமிச்சிருந்தாரா இல்லையா? அப்போ சோதிக்கப்படுவதற்காக இவர் போய் அங்கே வனாந்தரத்தில் இங்கே இருந்த மீதி மனுஷர் இருந்தால் சரி அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வீட்டாரும் சரி ஊர் மக்களும் சரி இந்த மாதிரி காரியங்களில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணுங்கிற காரியங்களில் இவங்க நமக்கு ஏதாவது பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு ஐடியா தான் கொடுப்பாங்களே ஒழிய, அதை தடை செய்ய தான் முயற்சிப்பாங்களே ஒழிய, இவங்க கர்த்தருக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார். அதனால் இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். பேதுருவா என்ன செஞ்சுட்டான், இந்த மாதிரி பாடலாம் நமக்கு வரக்கூடாது, வரவிட மாட்டேன் அப்படின்னு நான் கடைசி கர்த்தர் சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானேன்னு. அப்போ தான் சொன்னால் நீர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. ஆனால் இப்போ உடனே கர்த்தர் சொல்கிறார் அப்பாலே போ சாத்தானேன்னு. ஏன்னா இந்த மாதிரி தீங்கெல்லாம் நமக்கு வரக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சீஷர்கள் சொன்னால், அதாவது இவர்கள் கர்த்தருடைய தேவன் சிந்திக்கிற மாதிரி இல்லாமல் மனுஷர் சிந்திக்கிற சிந்தனையில் இருக்கிறாங்க. அதனால் இங்கே பாருங்க, பல சமயங்களில் நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்குன்னு நினைக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறவங்க ஏதோ 1-2 பேர் தவிர அப்புறம் எல்லாரும் நம்ம முன்னேற தடுக்க தான் செய்வாங்க. பவுல் நான் எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களாம், போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது மாத்திரமில்ல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ அங்கே போனேன்னா உன்னை கட்டி வச்சு உதைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான். அப்போ எல்லாருமா சேர்ந்து போகாதன்றாங்க. அப்போ அந்த பவுல் என்ன சொன்னான்னா, ஏன்டா என் மனசை இங்கே உடைக்கிறீங்க, தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டானா. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்படி தடுத்த பிறகு பவுல் போகிற என்ன ஒரு பாடு, சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தடுத்த ஆளுக இவன் உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு, சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காமல் அவனை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நினைத்து பாருங்கள், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இயேசுவுக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டம். அப்படி அவர் பூமியில் பிறக்கிறாரு, அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, அங்கே நேரடியாக பிசாசு வர்றான். மற்ற மனுஷர்கள் மூலமாக கிரியை செய்கிறது ஒன்று, நேரடியாக பிசாசு பேசுகிறது ஒன்று. அப்படி நேரடியாக பிசாசு பேசுகிறப்ப தான் 3 சோதனைகள் வருது. அது காம்ப்ரிஹென்சிவ், எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிற காரியத்தை இந்த 3 சோதனைக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம். அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பசி எடுக்குது, வயிற்ற கிள்ளுது பசி. அவன் சொல்கிறான், இப்போக்கி கர்த்தர் வரமாட்டார், இப்போ வரமாட்டார், உமக்கு தான் பசிக்குது இல்லை, இந்த கல்லை நீர் சொன்ன அப்பமாயிரும்ல, சாப்பிடலாம்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய ஐடியா என்ன, இப்போ உடனே அப்பம் வர்றது அவருடைய சித்தம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கணும். அது கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சார். அப்புறமேலு பரலோகத்தில், அதாவது தேவதூதன் ஒருவன் அவரை பலப்படுத்தினான், அவருக்கு பணிவிடை செய்தான் அப்படி பார்க்குறீங்க.
அப்போ தேவதூதன் வந்து பணிவிடை செய்ய வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தீங்களா, அந்த டைம் அது வரைக்கும் இவர் தாக்கு பிடிச்சாகணும். அப்போ அப்பத்தை கல் அப்பமாக்கி சாப்பிடுன்றான். அது நேரடியாக பிசாசுடைய வார்த்தையை கேட்குற மாதிரி விஷயம். இப்போ இயேசுடைய தாயாரும் சகோதரரும் இவர் மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தாங்கன்னு போட்டிருக்குது. அப்போ அது மனுஷர்கள். இங்கே பிசாசே நேரடியாக இயேசுக்கிட்ட சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன்னா. கேள்வி, அதில் வேறு சந்தேகம். அவர் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கர்த்தர் பிதா சொல்லியிருந்தார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி 2 நாளில் பார்த்தா இவர் அங்கே வனாந்தரத்துக்கு போயிட்டார். 40 நாள் ஆகுது. வனாந்தர உபத்திரவ பாடுகள், வேதனைகள், அங்கே என்ன பயங்கரங்கள், மரணத்திகில். நீங்கள் இந்த பக்கத்தில் யாராவது கல்லறைக்கு பக்கத்தில் ராத்திரியில் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அங்கே போனால் ஏதாவது பிடிச்சிக்கொண்டு போகவே மாட்டாங்க. இவர் வனாந்தரத்தில் கொண்டு விடப்பட்டு அந்த நேரத்தில் அங்கே இருந்த எல்லா பிசாசுகள் அங்கே இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த பிசாசு மட்டும்தான் இயேசுகிட்ட பேசினதாக எழுதியிருந்தாலுமே அந்த பிசாசோடைய சேனையே ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிசாசு தான் லீடர். அவன் தான் வந்து இயேசுகிட்ட பேசுகிறான், பசிக்குதில்ல நீ, அவர் பிதா சொல்கிறேன்னா அதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, இப்போ பசி, ஏதாவது செய், இந்த நீ உன் கண்ட்ரோலில் இருக்குது, நீ சொன்னால் கல் அப்பமாயிரும், கல் அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு பிதாவுடைய சித்தம் இல்லாமல் இவர் தனியாக ஒரு சித்தத்தை எடுத்து செய்ய சொல்கிறான். அவர் பிதாகிட்டேருந்து இயேசுவை பிரிக்கிறது தான் பிசாசோடைய ஐடியா. ஏதாவது ஒரு விதத்தில் பிதாகிட்டேருந்து இவர் பிரிக்கணும். அவர் வர்றது ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் காத்துக்கிட்டா இருக்க போகிற அப்படின்னு சொல்லி இங்கே வர இது மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று வந்து சவுல் ராஜாவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. அங்கே சொல்லியிருக்கிறான், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான், நான் வர்றேன், நான் வந்து பலியிட வருவேன்னு சொல்ல, ஐயா தீர்க்கதரிசி வர காணா, இன்னும் காணா, என் கூட இருந்தவங்களாம் செதறி போகிறாங்க, யுத்தத்துக்கு பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சாமுவேலை காணா அப்படின்னு கூட இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அவன் வராட்டி என்ன நீயே பலியிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவன் பலியிட கடைசிக்கு, அதாவது அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இவன் பலியிட இவன் மட்டும் ஐடியா பண்ணானா, கூட இருந்தவங்களாம் சொன்னானா எனக்கு தெரியாது. சவுல் விஷயத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அந்த அஞ்சனம் பார்க்குறவங்களை தேடுங்கன்னா பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறான் தான், அந்த ஊரில் அங்கே ஒருத்தி இருக்கிறான்னு. எப்படி பிசாசு ஏற்பாடு பண்ணுது பாருங்கள். அப்போ பிசாசு வந்து சவுல்கிட்ட அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை தேட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் கேட்குறான், இந்த பக்கத்தில் ஊரில் ஒருத்தி இருக்கிறான்னு சொல்லி கூட்டி போகிறானுங்க. அப்போ எப்படி ஒரு அந்த பயங்கரங்கள் பிசாசு ஏற்பாடு பண்ணுதுன்னு, மனுஷர் மூலமாக ஏற்பாடு பண்ணுறது. அப்புறம் பிசாசு இந்த இடத்துல நேரடியாக பேசுகிறது, கல்லாப்பமாக்கி சாப்பிடும். அப்போ கர்த்தர் பேச்சை கேட்குறத விட்டுட்டு, ஆதாம் எப்படி கர்த்தர் பேச்சை விட்டுவிட்டு மனைவி பேச்சை கேட்டானோ அது மாதிரி இந்த இடத்துல பிசாசு பேச்சை கேட்க சொல்கிறான். அப்போ மனுஷர் சம்பந்தப்பட்ட காரியங்கள், மனுஷர் சம்பந்தப்படாத இந்த விஷயம் கல்லாப்பமாக்கி சாப்பிடுன்னு கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஐடியா. சரி, அப்புறம் நீ தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அங்கே பைபிளில் வேறு எழுதியிருக்கு, அங்கே வேறு சொன்னால் ஏன்னா மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றீங்க. பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்கிறேன். இப்போ நான் அங்கேருந்து குதிச்சா பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் வந்து தாங்கிட்டு போவாங்கன்னு போட்டிருக்கல, இப்போ குதிக்கலாம்ல. அப்படி வசனத்தை சொல்லி குதிக்க சொல்கிறேன். இப்போ நமக்கு வசனம் சொன்னால் போதும்னு இருக்கிறவங்களாம் இதில் மாட்டிக்கிடுவாங்க. கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கேடா அப்படின்னு சொல்கிற விவரம் நமக்கு இல்லைன்னா நம்ம குதித்து கை காலை ஒடிச்சிட்டு உட்காந்துருப்போம். அப்போ கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கேடான்னு சொல்லி அவனுக்கு பதில் சொல்லிட்டு போடா அப்படி சொல்லிட்டாரு. அப்போ கர்த்தருடைய வசனமாக பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்கிறான். ஆனால் இந்த ஏற்பாடெல்லாம் பிசாசு நேரடியாக சொல்லி கர்த்தரை விட்டு பிரிக்கணும். ஒரு விஷயத்துலையாவது இவர் தனியாக தீர்மானம் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக தீர்மானம் பண்ணணும். பிதா சொல்கிறத கேட்டுக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது, இவரையா தீர்மானிக்க விடணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், கடைசியில் யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா,
பிதா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வேன், கூடவும் செய்ய மாட்டேன், குறையவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். நானாக எதையும் செய்ய முடியாதுன்னு வேறு சொல்லிக்கிறார். அப்போ பிதாவோட கூட சேர்ந்துருக்கணும்னா அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அதை விட்டு வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ இவன் இப்போ குதிங்கிறான், குதிக்க முடியாதா, போடா பரீட்சை வராத இருப்பாயாகன்னு எழுதியிருக்கேன் போடான்ட்டார். அப்புறமேலு நேரடியாக வர்றான், முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ ஆமாம் சரி, நீங்கள் வந்த நோக்கமெல்லாம் எனக்கு தெரியுது. ஆதி முதல் நீங்கள் நியமிக்கப்பட்டது எதுக்கு? சிலுவைக்கு போகிறதுக்கு. அது எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அது எவ்வளோ பயங்கரம்னு தெரியும்ல. இதெல்லாம் என்னத்துக்கு? இந்த மனுஷனை, இந்த பூமியை என்னை விட்டு மீட்டெடுக்கணுங்கிறது தானே. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் செய்யணுமா? சிலுவை பாடுகள்லாம் நமக்கே தெரியும்ல. ஏற்கனவே பரலோகத்தில் அங்கே இருக்கும்போதே நீர் பரீட்சிக்கப்பட்டதை நினச்சி பாருங்க. அப்போ எவ்வளோ பாடுகள் இதில் இருக்குது. அதெல்லாம் இப்போ இன்னொருக்கா நெஜா பாடுபடணும். அங்கே பரீட்சிக்கப்பட்டீங்க, இப்போ இங்கே சிலுவையில் போய் இப்படி பாடுபடணும் தேவையாது. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் உனக்கு இந்த பாடெல்லாம் வேணுமா, இந்த சர்ச்சு தான் வேணுமா, இந்த மாதிரி பைபிளை தான் தூக்கிட்டு தெரியணுமா, மற்றபடி பிழைக்கவே முடியாதா, ஏன்டா நீ வாட்டுக்கு இந்த ஒரு வேலையை போய் சம்பாரித்து பிழைக்க வேண்டியதானே அப்படின்னு. யோபின் மனைவி வர்றா, வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றா. இது மாதிரி நம்மக்கிட்டையும் அநேகர் பேசுகிற பேச்செல்லாம் வரத்தானே செய்யுது. அது வேறு வேறு கோணத்தில் வரும். அன்பாக பேசுவாங்க, சண்டை போட்டு பேசுவாங்க, கொன்னே விடுவண்டாமுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கான காரியங்கள் வருது. இவன் இந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணுறான்? இப்போ நானே கொடுக்க ரெடியாக இருக்கேன், நானே மனுஷனையும் பூமியையும் ஏன்ட்டு என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒன்று செய்யணும், நீ என்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு தடவை பணிந்து கொள்ளணும். அப்போ என் கண்ட்ரோலுக்கு நீ வரணும். என் கண்ட்ரோலுக்கு நீ வந்துட்டா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நல்ல ஐடியா இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்தாராம், என்ன பதில் சொன்னாராம்? அப்பாலே போ சாத்தானே. அதாவது என்ன அர்த்தம்? அதை உன்கிட்டருந்து எடுக்க வேண்டிய விதமாக நான் எடுத்துக்கிறேன், நீ கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன், உன்கிட்டருந்து எப்படி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சிலுவைக்கு தான் போவேன், கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை தான் ஓடுவேன், அவர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவன்கிட்ட சொல்லிட்டார். இப்போ ஏறக்குறைய 30 வயதான போது ஞானஸ்நானம் எடுத்தார்னா ஏறக்குறைய 32.5 வயசு டைமில் பஸ்கா பண்டிகை வருகிறது, அங்கே போகிறது. அப்போ அந்த 3.5 வருஷம் அவர் வந்து பலவிதமான சோதனைகள், அது நிறையா சோதனை, எல்லா சோதனைகளுமே பிசாசு மூலமாக வந்தால் கூட ஏறக்குறைய எல்லா சோதனைகளுமே அந்த பிசாசு மனுஷர்களை ஏவி மனுஷர் மூலமாய் இந்த சோதனைகள் இயேசுவுக்கு வந்திருக்கின்றன. அதை நீங்கள் பார்க்கணும். நேரடியாக பிசாசு பேசுகிறத இப்போ இந்த 3 சோதனைகளில் பார்த்தீங்க. ஆனால் அதுக்கு பிறகு மனுஷர்கள் மூலமாக அந்த சோதனைகள் வருகிறது, அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல இவர் ஏமாந்து விட்டுற மாட்டாரா, இவரை பிதாட்டேருந்து பிரிச்சிட முடியுமா அப்படின்னு எத்தனையோ முயற்சிகள் எடுத்ததை பைபிளில் சுவிசேஷங்களில் எழுதியிருக்கு. எதுக்கு? கர்த்தர்கிட்ட பிதாட்டேருந்து இவரை பிரிக்கணும். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தாவின் பலத்தில் சிலுவைக்கு போயிடுவார், சிலுவையில் போய் அவ்வளோ பாடுபட்டுருவார். அப்புறம் நமக்கு இந்த பூமியின் மேலே இருக்கிற அதிகாரம் போயிடும். இவர் மனுஷனை விடுதலை ஆக்கிவிடுவார், நமக்கு பூமியின் மேலே இருக்கிற அதிகாரமும் போயிடும். அப்புறம் நம்ம நரகம்தான் போயாகணும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் பூமியில் நான் தான் ராஜா. இயேசுவே சொல்கிறார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்ங்கிறார். அப்போ பூமியில் அதிபதி யார்? பிசாசு. இப்போ இயேசு சிலுவை போய் ஜெயிச்சு விடுவார்னு தெரியுது. ஜெயிச்சா அப்புறம் நமக்கு பூமி மேலே இருக்க அதிகாரம் போயிடும். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், கடவுள் வேணால் பரலோகத்தில் கடவுளாக இருக்கட்டும், நான் பூமியில் கடவுளாக இருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சிலுவைக்கு போக விடக்கூடாது, அதுக்காக எம்பிட்டு பிரயாசப்படுறான், பாடுபடுறான்னு பாருங்கள். அந்த கடைசியில் இனி காலம் இன்னும் ரொம்ப செல்லாதுன்னு சொல்லி அவனே சிலுவைக்கு போகிறப்ப, அதாவது நான் இப்போ சொன்னேன்ல, அந்த பகலில் 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்தகாரம் சூழ்ந்ததுன்னு, அந்த 9வது மணி நேரம் தான் அந்திப்பலிசத்தை செலுத்துகிற நேரம். அங்கேருந்து தொடங்கிட்டாக்கா அப்புறமேலு அதுக்கு மேலே பிசாசு இயேசு சோதிக்க முடியாது. ஆனால் அது வரைக்கும் தான் சோதிக்கணும்னா அது வரைக்கும் எவ்வளவு சோதனைகள்.
அவங்க வீட்டார் மூலமாக உண்டான சோதனைகள், அவங்க சீஷனாகிய அந்த யூதாஸ் காரியத்து மூலம் உண்டான சோதனைகள். பேதுரு சொல்கிறான், நீர் அந்த சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது, விடமாட்டான் அப்படின்றான். அப்போ இவருக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினச்சி 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணக்கூடாதான்னா ஒருத்தரும் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை. தனியாக, அதாவது தனிமையிலே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்குது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் வில் ஆல் பி லெஃப்ட் அவுட். எல்லோரும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க, எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. இயேசு தனியாக நின்னார். அது மாதிரி நிற்கிற நிலைமை மனுஷராகிய நமக்கும் வரதான் செய்யுது. அதை நாம் இதுதான் சொல்கிறாரு, இயேசு இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தாரே அவரை நினச்சிக்கான்னு. அப்புறம் அவர் தன்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடே ஓடினாராம். தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த பாடுகளை, சிலுவையை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், அந்த விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். நிந்தைகளை, சிலுவையை சகித்தார், அதை நினச்சி பாருங்கள். இது எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாகிறதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காலகட்டத்தில் வருது. அந்த சோதனைகள் நமக்கு இல்லைன்னெல்லாம் சொல்கிறவங்க, அவரே பாடுபட்டு முடிச்சிட்டார், நமக்கு சோதனை இல்லை, நமக்கு ரொம்ப தப்பு. நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடணும்னு அவர் அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அந்த அடிச்சுவடுகளில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும்னு இப்போ தான் நான் வாசித்தேன். நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி அதை வாசித்து காமிச்சேன். இந்த ஓட்டம் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடு இல்லைன்னு சொல்ல முடியும். இயேசுவானவர் பாடுபட்டார். அவர் தான் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ரொம்ப மோசமான கிரிமினல்ஸை மட்டும்தான் சிலுவையில் அரைஞ்சு கொள்வாங்க. மற்றபடி அந்த சிலுவை மரணம் எல்லாருக்கும் கிடையாது. அங்கே இருக்க ரொம்ப கேவலமான, மோசமான, பயங்கரமான தேச துரோகிகளுக்கு தான் அது நியமிக்கப்பட்ட அந்த மரணம். அதனால் அந்த மரணத்தை இவர் சுமக்கணுமானா அது நியமிக்கப்பட்டது, அது கர்த்தராலே நியமிக்கப்பட்டது. கர்த்தர் தான் அதெல்லாம் செய்கிறாருனாலும் அதையெல்லாம் இந்த மனுஷரை இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. நான் ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். 22 முதல். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்த அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். பிதா தான் தீர்மானித்தார் சிலுவைக்கு போகணும், இந்த பாடெல்லாம் இருக்குன்னு. அதை இவங்களே செஞ்சிட்டாங்கன்றார். அவருடைய ஐடியாவை, அவருடைய சித்தத்தை இவங்களே நிறைவேற்றுறாங்க, மனுஷர்களே நிறைவேற்றுறாங்க. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போ பிசாசு மனுஷர்கள் மூலமாக செயல்படுகிற காரியங்கள் எவ்வளவு அதிகம் என்று பாருங்கள். இயேசுவானவர் தமக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நான் அங்கே தாண்டி போனேன்னா எனக்கு அங்கே ஒரு பெரிய வெகுமதி இருக்குது, நான் தாண்டி போனேன்னா தேவனுடைய வலது பாசத்தில் உட்காரலாம். அவர் தேவனுடைய குமாரன் தாங்க ஒரிஜினலாக. அவருக்குள்ள பாடு இல்லைனாலும் கூட தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருப்பார். ஆனால் அதை சம்பாதிக்கிறார். இப்போ இன்ஹெரிட்டடாக இல்லாமல், இப்போ நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்து நமக்கு, நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு.
இது இன்ஹெரிட்டன்ஸ். ஆனால் அவர் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவரே சிருஷ்டித்திருந்தாலும் அந்த அந்த அந்தஸ்தை, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருகிற அந்த அந்தஸ்தை சம்பாதித்தார். சிலுவையிலே அதை சம்பாதித்தார். நமக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தேவனுடைய கோபம் நீங்கும்படியாக, அவருடைய கோபத்தை நீக்கும்படி அவர் கொடுக்குற தண்டனையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் அடியோ அடின்னு அடிக்கிறார். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவருடைய கோபம் ஆற வரைக்கும் இவர் அந்த பாடுகளை படுறாரு. அப்போ இவ்வளவு பட்டுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், உங்களுக்காக எனக்காக. அப்படி நிறைவேற்றிக்கிட்டு அவர் ஒரு காரியத்தை அவருக்காக சம்பாதிக்கிறார். என்னது? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மேன்மையான அந்தஸ்து, அதை சம்பாதிச்சிட்டாரு. நம்ம என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ஏசு பிறந்தார் அல்லேலூயா, எல்லாம் புது ட்ரெஸ்ஸை வாங்கி போடுங்க, பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அதை ஏசு பிறந்தது கரெக்டு, கொண்டாடுறது ரைட்டு. ஆனால் இது இதோட முடியலை, பிறந்ததோடு எல்லாம் முடியலை. அங்கே இதோடு சேர்ந்து சிலுவை வருது. பிறந்ததும் சிலுவையும், பிறந்ததும் சிலுவையும். ஆனால் பொதுவாக விசுவாசிகள் காம்ப்ரிஹென்சிவாக அங்கே நியமிக்கப்பட்டது, அதாவது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்படுகிற ஆளாக நியமிக்கப்பட்டது முதல் கொண்டு, அப்புறம் இங்கே பாடுபட்டு உயிர் தெழுந்து அங்கே போய் உட்கார வரைக்கும் அதை காம்ப்ரிஹென்சிவாக மொத்தமாக பார்க்க முடியாமல் இது கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், அப்புறமேலு குட் ஃப்ரைடே, அப்புறமேலு உயிர் தெழுதல் ஞாயிறு, அப்புறம் அதை தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஒட்டு மொத்தமாக எல்லாம் என்ன நடக்குது, அவர் என்ன தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஓடினார்னு அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இயேசுவை பிரிக்கணுங்கிறது, பிதாவிட்டிருந்து இயேசுவை பிரிக்கணுங்கிறது பிசாசோடைய ஐடியா. அந்த 3 சோதனைகளும் இயேசுவை பிரிக்கிறதுக்காக வந்தது. நீர் பிதாவுடைய சித்தத்தின் பிடிஞ்சால் சிலுவைக்கு போகணும்ல, வேணுமா அது, நானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு, பூமியோடைய ஆளுக்கூடிய அதிகாரத்தை இயேசுவுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவர் இவனுக்கு காலில் விழுகணும், இவன் காலில் விழுகணும். அப்போ நான் இனிமேல் பிசாசு தான் எனக்கு தலைவன் அப்படின்னு அவர் இயேசு ஒத்துக்கணும். அதை கேட்குறான், அவன் நேரடியாக கேட்குறான். அதனால தான் அவர் சொன்னார், அப்பாலேவோ சாத்தானேன்னு சொன்னார். இப்போ இந்த இயேசுவை எப்படி பிசாசு பிதாட்டிருந்து பிரிக்க முயற்சி பண்ணுறானோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் ஊர்பட்ட உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், எல்லாரோடைய ஏச்சு பேச்சு, நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் அதுதான் நமக்கு வருது. அவர் இயேசுவுக்கு வந்த பாடு தாங்க நமக்கு வருது. அதை அந்த சிலுவையில் போய் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிற வேலையை தவிர மற்ற எல்லா பாடுகளும் நமக்கு இருக்குது. நமக்கு சிலுவை பாடு இல்லையா? கர்த்தரே சொல்லிட்டார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போனா இல்லையா? ஆமாம், சிலுவை பாடு இருக்குதுங்க. அதனால் ஆனால் அவர் எப்படி தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டின்னு போட்டிருக்கேன், அதுபோல் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் வச்சிருக்கா இல்லையா? அங்கே பவுல் சொல்கிறான், இன்று முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டுமில்லை அதை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீதியின் கிரீடத்தை நினச்சி பார்த்துக்கிட்டாங்க, தன்னுடைய ஓட்டத்தை ஓடுறான். இயேசு தனக்கு முன்பு வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஓடுறாரு. உங்களுக்கு அங்கே ஒரு எண்ணமோ இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள்னு அங்கே ஒன்று வச்சுருக்கிறாரு. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்றார். அப்படின்னா அப்போ அந்த பலனை நீங்கள் நினைக்கணும். அதுக்காக நான் அந்த பாடுபட்டுக்கிறேன், அதுக்காக இந்த பாடுபட்டுக்கிறேன், அதுக்காக இந்த கர்த்தருக்காக இந்த பாடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக பாடுபடுறேன்னாலும் நீங்களும் அதில் பங்கு பெறுறீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.